ஹாய் கைஸ், வெல்கம் டு ஜேவி ரியாக்ஷன்ஸ். நேற்றே நம்ம இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கணும். பட் என்னன்னா, நேற்று இன்னொரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணோம். அதுக்கப்புறம் டைம் ஒன்று இருக்கலை. அப்படியே நம்ம சரி ஓகே நாளைக்கு பண்ணிடுவோம் அப்படின்னு விட்டாச்சு. இல்லைன்னா நேற்றே இந்த வீடியோ போட்டிருப்பேன் நான். எல்லோரும் பார்த்துருப்பீங்க. நேற்று ஷார்ப்பாக 5 PM தங்கலான் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனிச்சு. எல்லாருமே போஸ்ட் போட்டிருந்தாங்க. அதை பற்றின சின்ன சின்ன ஃப்ரேம் நான் ட்விட்டரில் பார்த்துருந்தேன். கொஞ்சம் ஃப்ரேம் போட்டிருந்தாங்க. அதை அப்படியே எடுத்து நல்லா இருக்குன்னு சொல்லி நானும் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போட்டிருந்தேன். ட்ரெய்லர் பார்க்கல. அதுக்கு முன்னுக்கு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸ்டூடியோ கிரீன். அது ஃபேஸ்புக்லேயும் போட்டிருந்தாங்க, ட்விட்டர்லேயும் போட்டிருந்தாங்க. அந்த வீடியோ பார்த்தேன். அது நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் வாங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வருவோம். ஓகே, இந்த வீடியோ தான் தங்கலான் ஒஃபிஷியல் ட்ரெய்லர். அது என்னன்னா, நம்ம இந்த யூடியூப்ல ட்ரெய்லர் அப்லோட் பண்ணுவோம் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு வீடியோ ஒன்று எடுத்து எடிட் ஒன்று கொடுத்து போட்டிருக்காங்க. நல்லாவே இருக்குது. லாஸ்ட்டாக பாருங்கள், அதில் கோல்டு கலரில் இருக்கும். அது அப்படியே மறைஞ்சு ஃபுல்லாகவே ரெட் கலரில் மாறும். அந்த பிளட் ஒன்று வர மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம சியானை காட்டுவாங்க. தரமான எடிட் ஒன்று. இதுவே ஃபயராக தான் இருக்குது. ஓகே, வாங்க நம்ம ட்ரெய்லர் போவோம். அதுக்கப்புறம் பேசுவோம். எக்ஸலன்சி மிஸ்டர் கிளமன் துரை அவரோ உங்க உபகாரம் நாடி இந்த கிராமத்துக்கு விஜயம் பண்ணிருக்கார். இந்த வேலையை செய்யறதுக்கு நம்மளை விட வேற ஆளே கிடையாது. அது என்ன பேசுற தமிழ் டிஃபரெண்டா இருக்கு. இதுதான் பண்ணுகிறேன். வாழ்க்கை எல்லாம் வெட்ட வெளிச்சு போயிடும். இங்க பொண்ணு எடுக்கிறது நம்ம உயிரை நாமே எடுக்கிறதுக்கு சமம். சொன்ன எல்லாம் புரியும் மாய சூனியக்காரன் யாராம்? சூனியக்காரன் இல்ல சங்கோனே, சூனியக்காரி ஆரத்தி. உண்மை இல்லையே. நல்லா இருக்கு. அந்த சூனியக்காரர்களை யாருமே கட்டவே முடியாதா? கட்டுவோம். நான் கட்டுறேன். என்ன விக்ரம் சார் வேற மாதிரி இருக்காரு. சாவுக்கு துணிதானுக்கு மட்டும்தான் இங்க வாழ்க்கை. ஓகே, ஃபுல்லாகவே வேற மாதிரி இருக்கு. இது என்ன சொல்றது, கூஸ் பம்ப்ஸ் உள்ள இருக்கிற மாதிரி நல்லாவே இருக்குது. ஒவ்வொரு சினிமே பார்த்து பார்த்து செதுக்கி இருக்காங்க. விஎஃப்எக்ஸ் சொல்ல தேவையில்ல, விஎஃப்எக்ஸ் தரமாக இருக்குது. ஒவ்வொரு இடத்துல மட்டும் கொஞ்சம் விஎஃப்எக்ஸ் தெரியுது. என்னன்னா, அந்த பாம்பு கழுத்தை பிடிக்கும் பாருங்க, அந்த சீன்லையும் அப்புறம் அந்த சிறுத்தை புலி அது வர சீன் மட்டும்தான். மற்றபடி விஎஃப்எக்ஸ் நல்லா இருக்குது. அப்புறம் ஒரு சீன் சொல்லணும், விக்ரம் சார் கெட்டப், இந்த முடி தாடி வேற மாதிரி. அந்த இந்த இடத்துல இந்த வேலையை செய்யறதுக்கு நம்மளை பேசுற தமிழ் வந்து ஒரு டிஃபரெண்டா இருக்கு. இதுதான் பண்ணுகிறேன். வாழ்க்கை எல்லாம் விட்ட. அப்புறம் ஒரு இடத்துல மாலை காட்டியிருப்பாங்க பாருங்க. இங்க வர அது எந்த இடம்? இங்க சூனியக்காரன் இல்ல சங்கோனே, சூனியக்காரி. அப்படின்ட்டு ஆரத்தி மாளிகை காட்டுவாங்க. இது பயங்கரமா இருந்துச்சு. பெஸ்ட். அந்த சூனியக்கார
பணக்காரர்களை யாருமே கட்டவே முடியாதா? கட்டுவோம். நான் கட்டுறேன். ஓகே, ட்ரெய்லர் ஃபுல்லாவே ஒரு ஃபயராகவும் பிளட்டாகவும் இருக்க மாதிரி தான் இருக்கு. ஒவ்வொரு சீனுமே பார்த்து பார்த்து செதுக்கியிருக்காங்க. கூடுதலாக சொல்லணும்னா விக்ரம் சாருக்கு நிறைய ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. நிறைய இடத்துல அவரை காட்டுறாங்க. அது இல்லாமல் மாளவிகா ஒரு சில இடத்துல காட்டுறாங்க. விக்ரம் சாருக்கு ட்ரெய்லர் ஃபுல்லாகவே லாஸ்ட் வரைக்குமே அவருக்கு நிறைய ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் அவர் டயலாக் ஒவ்வொன்றுமே டயலாக் சொல்கிற விதம் எல்லாமே தரமாக இருக்குது. அப்புறம் சொல்லணும்னா ஜிவி செட்டு மியூசிக், இதுக்கு முன்னுக்கு இந்த பாட்டு இந்த பிஜிஎம் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் நான் அதை சரியாக கவனிக்கலை. ஆனால் இதில் நல்லா இருக்கு. லாஸ்ட்டில் அந்த தங்கலானேன்னு ஒரு லைன் ஒன்று வரும் பாருங்க, அது கூஸ் பம்ஸாக இருக்கு, கேட்டு பாருங்க. அப்புறம் ஒரு சீன் இந்த இடத்துக்கிட்ட அவர் வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னா ஃபுல்லாகவே வேறு மாதிரி இருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு டிரான்சிஷன், அது எப்படின்னே தெரில, கையில் ஒரு கன்னோட இருக்காரு பாருங்க, எப்படிரா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. தெரில, கடைசியில் ஒன்று சொல்லுவார், சாவுக்கு துணிந்தவனுக்கு மட்டும்தான் இங்கே வாழ்க்கை அப்படின்ட்டு. ஆனால் அந்த படம் ஒரு பந்தயம் அடிக்குன்னு தான் சொல்லணும். கோலிவுட்லேயே ஒவ்வொரு சீனுமே பார்த்து பார்த்து செதுக்கி இருக்காங்க. நம்ம ரஞ்சித் சாரோட படம்னு சொன்னாலே தெரியும், டிஃப்ரெண்டாக தான் இருக்கும். ஆனால் இது நல்லாவே இருக்கு. விக்ரம் சார் வந்து எல்லா படமுமே அவரோட இதுக்கு முன்னுக்கு வந்த படமும் சரி, எல்லா படத்துலையுமே ட்ரெய்லர் வந்து தரமாக தான் கொடுப்பாங்க. அது இல்லாமல் அவரோட கெட்டப், அவரோட உடம்ப மாற்றிக்கிற விதம் எல்லாமே செம்ம. அது எல்லாமே நல்லாவே இருக்கும். அவர் எல்லா படத்துலையுமே கொஞ்சம் கஷ்டப்பட்டு அவரோட உடம்ப அதுக்காக மாற்றி தான் அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரியே டோட்டலாக மாறிடுவார். இதுலையுமே அப்படித்தான் இருக்கிறாரு. அவரோட படம் எல்லாத்துலேயுமே எல்லா ட்ரெய்லருமே நல்லா தான் இருக்கும். பார்த்தா இந்த படம் அப்படி இருக்குன்னு சொல்லுவோம். பட் ஒவ்வொரு படம் கொஞ்சம் நீங்களே பார்த்துருப்பீங்க, ஃப்ளாப் ஆகிருக்கும். தங்கலான் வந்து வேற மாதிரி தான் இருக்குது. இதுனா ஒரு பந்தயம் அடிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். ஓகே, பார்ப்போம் படம் எப்படி வருதுன்னு சொல்லி. நீங்களும் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம நேற்று பார்க்கல, நான் ட்ரெய்லர் நேற்றே வந்துருச்சு. இந்த வீடியோ நேற்று தான் அப்லோட் பண்ணியிருக்கணும். சாரி நேற்று லேட் ஆனதுக்கு. இன்றைக்கி இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொன்று நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ நம்ம இனி போட முடியும். உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு முக்கியம். அதுக்கப்புறம் தான் நான் வீடியோ பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ கேஸ், பாய். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.